ஒரு மனுஷனை பார்த்துக்கிட்டீவா மனுஷன் கடவுள் மனிதனுக்கு தேவையான நன்மைகளை அவர் கையில் வச்சுக்கிட்டு மனுஷனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா அவன் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் உலகத்தில் இருக்கிற நடைபெற இன்பங்கள் சந்தோஷம் அதில் மகிழ்ந்துட்டு இருக்கான். கடவுள் அவன் பார்க்கல. ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் கடவுள் பக்கம் திரும்புகிறான். திரும்பிட்டு நிற்கிறான். ஆனால் எதுவுமே நடக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறான், கடவுள் பக்கம் போகலான்னு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறான். வச்சுட்டு கையை நீட்டுறான். கடவுள் பக்கம் நீட்டி ஜபம் பண்ணுறான். கேட்குறான். அவன் ஏதோ கேட்குறான். கேட்கும்போது கடவுள் அவனுக்கான நன்மையை அவன் கையில் கொடுக்குறான். அவன் வாங்கிக்கிறான். இது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனால் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான நன்மைகளை அவர் கரத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் மனுஷனாகி நாம் என்ன பண்ணுறோன்னா கடவுளை நம்ம எதுவுமே கேட்கறதில்லை. அதனால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆண்டவர் அதை கண்டிப்பாக தருவார். அதே போல தான் படிப்புன்ற ஒரு நன்மை உங்கள் கையில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த புத்தகத்தை நீங்கள் தேடி வாசிக்கணும். அதை வாசிக்கும் போது நிச்சயமாக நன்மை பெறுவீர்கள். ஆனால் உங்களை வளர வைக்கக்கூடிய புத்தகத்தை நீங்கள் தொடாமல் உங்களை அழிக்கக்கூடிய செல்ஃபோனில் நீங்கள் நேரம் செலவழிக்கும் போது அதனால் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் உடல் எல்லாமே சோர்வடையுது. அதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பொக்கிஷமான புத்தகத்தை நீங்கள் தினமும் எடுத்து தேடி படிக்கணும். யாராலும் முடியாததுன்று எதுவுமே கிடையாது. புத்தகத்தை தேடணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு லட்டு வாங்கி வச்சுருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கிற லட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை போய் அம்மா எடுத்து சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை போய் டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவீங்க. அதே போல் தான் உங்கள் புக்கையை நீங்கள் விரும்பணும், ஆசைப்படணும். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.